அஸ்ஸலாமு வாலைக்கும் சலாம். நாங்க எதுல இருந்து பார்க்கணும்? அத்தியாயம் 5 சார். வாசிங்க. தெருப்படலையை தாண்டி வெண்மணில் இறங்கி தன் மாமனார் வீட்டை நோக்கி நடந்தான் தாமோதரம். ஆலங்கேணி கிராமத்தின் விரல் விட்டு எண்ணக்கூடிய ஓட்டு வீடுகளில் அவரது வீடும் ஒன்று. 2 அறைகளும் ஒரு பூஜை அறையும் கொண்ட வீட்டின் முன்னால் விசேலமான விராந்தையும் கொண்ட அவ்வீட்டுக்கு செல்லும் வழியில் ஒரு பாக அகலமான மணற்பாதையின் இரு மருங்கிலும் செங்கற்கள் நடப்பட்டு சுண்ணாம்பு தீட்ட பெற்றிருந்தது. கற்களுக்கு பின்னால் கிராமத்தவரால் கானல் வாழை என்று அழைக்கப்படும் கனாஸ் செடிகள் மஞ்சளும் சிவப்புமாக பூத்திருந்தன. அவற்றினிடையே சமமான இடைவெளிகளில் புரோட்டன்கள் பல்வேறு நிறங்களிலும் இரு பக்கமும் அணிவகுத்து நின்றன. விராந்தைக்கு முன்னால் பெரிய பந்தலில் கொடி மல்லிகை படர்ந்திருந்தது. மல்லிகை பூக்களின் சுகந்தம் மனத்துள் ஒரு கிளர்ச்சியை உண்டாக்கி கொண்டிருந்தது. வீட்டினுள்ளே சந்தடியை காணவில்லை. அரைச்சுவருக்கு மேலே மரக்கிராதிகள் அடிக்கப்பட்ட விராந்தையின் முன்கதவு மூடப்பட்டிருந்தது. தாமோதரம் பூந்தோட்ட பாதை வழியே நடந்து மல்லிகை பந்தலை அண்மிய போது சௌந்தரம் மண்குடத்தை இடுப்பில் வைத்து தண்ணீர் சுமந்து கொண்டு வந்தாள். வரும் வழியில் இருந்த குரோட்டன்களிலும் கனாஸ்களிலும் இருந்து நீர் சொட்டி கொண்டிருந்ததைப் போல அவள் பாவாடைகளிலும் கைகளிலும் கூட நீர் சொட்டி கொண்டிருந்தது. வைகரையின் குளுமையில் வெண்பனி தோய்ந்து இளநகை சிந்தி அரும்பிக் கொண்டிருக்கும் மல்லிகையைப் போலவே அவள் தோற்றமளித்தாள். மானாக வெருண்டு தாமோதரத்தை கண்டதும் அவள் ஓடிவிடுவோமோ என்று நினைந்து எப்படியோ சுதாரித்து கொண்டு தான் சுமந்து வந்த தண்ணீர் குடத்தை பயந்து போனவள் போல மல்லிகையின் அடியில் சரித்தாள். சரித்து முடித்ததும் குடத்தை அங்கேயே வைத்துவிட்டு பின்பக்கமாக திரும்புகையில், எங்கே போகிறாய், மாமா இல்லையா என்று அதட்டலாக கேட்டான் தாமோதரம். அப்பு தம்பலகாமம் போயிற்றார், நில்லுங்க வாரன் என்று நாணிக்கொண்டே பின்பக்கமாக போனாள் சௌந்தரம். தாமோதரம் அவளை தன் சைக்கிளில் ஏற்றிக்கொண்டு தன்னந்தனியாக தம்பலாகாமம் சென்றிருக்கிறான். அவளுக்கு அடித்திருக்கிறான். ஏன், அவளை முத்தமிட்டு கூட இருக்கிறான். அப்போதெல்லாம் எந்த கூச்சமும் அடையாதவள் இப்போது மட்டும் ஏன் இப்படி வெட்கப்படுகிறாள்? ஆனாலும் அவள் வெட்கப்படுவதும் அழகாகத்தான் இருக்கிறது. அவன் 8ஆம் வகுப்பு படிக்கையில் மூதூர் வேதக்கார வாத்தியார் வைத்திருந்த பைபிளில் இருந்து ஞானி சலமோனின் உன்னத பாடல்களை படித்திருக்கின்றான். அந்த பாடல் வரிகள் அவன் ஞாபகத்திற்கு வந்தன. என்னே உன் அழகு, என் அன்பே, என்னே உன் அழகு. மயிர் கத்தரித்த பின் குளிப்பாட்டப்பட்டு கரையேறும் ஆட்டு மந்தை போன்றவை உன் பற்கள். உன் இதழ்கள் செம்பட்டு நூலிலைகள். கன்னங்கள் வெடித்த மாதுளம் பழம் போன்றவை. உன் தனங்கள் இரண்டும் லீலிகளின் இடையே மேயும் இரட்டை மான் கன்றுகள். ஞானி சலமோனின் உன்னத பாடல் அடிகளை தாமோதரம் அசை போட்டு நினைத்து பரவசப்பட்டு கொண்டிருக்கையில் சௌந்தரம் வீட்டின் உட்புறமாக வந்து கதவை திறந்து விராந்தை கதவை திறந்து, வாருங்கள் அத்தான் என்று அவனை அழைத்தாள். உன் நாவின் அடியில் தேனும் பாலும் இருக்கின்றன என்ற சலமோனின் அடிகளை நினைத்து கொண்டான் தாமோதரம். கதிரையில் வந்து அமர்ந்த பின், அப்பா எங்கே என்று மீண்டும் கேட்டான். சௌந்தரம் அரை கதவின் நிலையிலே சார்ந்து கொண்டு நின்று ஏதோ சொல்ல வாயெடுத்த போது, அவர் தம்பலாகமம் போயிற்றார், கோடை போக விதைப்புக்கு அங்கே வயல் உழக்குறாங்க, பெருமிதியை முடிச்சு கொண்டு தான் வருவார் என்று சொன்ன அவள் தாய் அபிராமி, இருங்க தம்பி வரேன் என்று விட்டு மீண்டும் பின்புறமாக அடுக்களை பக்கம் நடந்தாள். அவள் தம்பலாகாமத்தில் பிறந்தவள். அங்கே நாயன்மார் திடல் ஆலமரத்தடிக்கு பக்கத்தில் அவள் பிறந்த வீடு இருக்கின்றது. தெருவை கடந்து கரைச்சை திரளுக்கும் போகும் வயல்வெளியில் அவளுக்கு 5 ஏக்கர் நீர்ப்பாய்ச்சல் காணி சீதனம். அந்த வயலை உழக்கத்தான் தன் மாமனார் சென்றிருப்பார் என்றெண்ணிக்கொண்டே, உன்னோட நான் கோவம் என்றான் தாமோதரம். அதுதான் நேற்று வராததிலிருந்தே தெரியுமே. ஓஹோ, என்ன ஓஹோ, இப்ப மாமாவை தேடிக்கொண்டு வந்தீங்களாக்கும், அவர் இல்லை என்று போறீங்களாக்கும் என்று விஷமமாக சிரித்தாள் சௌந்தரம். தாமோதரம் முகத்தை சற்று கடுமையாக்கி கொண்டு, நீ என் பாடசாலைக்கு போகல, அத உங்களோட மாமா கிட்ட கேளுங்க.
ஏன் அவர் போக வேண்டாம் என்றாரா? அவள் பதில் சொல்லவில்லை. தாமோதரம் மீண்டும் பேசினான். அப்பா சொன்னார் என்று நீயும் போகாமல் இருந்திட்டாய். எல்லாம் நீ இந்த ஊர்ல பிறந்த கொடுமை. நீயும் தம்பலாகாமத்தில் பிறந்திருந்தா படிப்பு நிறுத்தி இருக்க மாட்டாய். இந்த நாட்டுல முடியாதது என்று அந்த ஊர்ல ஆணும் பெண்ணும் இந்தியாவுக்கு போய் கிராஜுவேட் பண்ணிட்டு வராங்க. சௌந்தரம் அதற்கும் மௌனமாகவே இருந்தாள். இப்ப இந்தியாவுக்கு போக தேவையில்லை. SSC மட்டும் ஆலங்கேணியிலேயே படித்து ஆக குறைந்தது ஒரு ஆசிரியை ஆகலாம். ஆலங்கேணியில் முதலாவது ஆசிரியையாக நீ ஆவாய் என்று நான் கனவு கண்டேன். அப்போதும் கூட சௌந்தரம் தன் மௌனத்தை கலைக்கவில்லை. மாமாட்ட நான் சொல்லுறேன், இனிமேலாவது நம்ம பாடசாலைக்கு போறியா? பாடசாலைக்கு போகாம விட்டு 3 மாசத்துக்கு மேல ஆச்சு. இனிமேல் போறதுண்டா எனக்கு வெக்கமா கிடக்கு. மாமி கூட நான் பாடசாலை போறத விரும்பல என்றிழுத்தாள் சௌந்தரம். எல்லார விருப்பத்துக்கும் நீ ஆட இயலாது. நீ கட்டாயம் பள்ளிக்கு போகத்தான் வேண்டும் என்று கடுமையாக சொன்னான். எனக்கும் சேர்த்து நீங்க படிச்சு கொள்ளுங்க. பின்னேரத்தில் நான் டீச்சர்ட்ட நான் தையல் படிக்கிறேன், அது எனக்கு போதும். அப்ப நான் சொல்றத கேட்க மாட்டார். இதற்குள் அடுக்கலையில் இருந்து அபிராமி வந்து விட்டாள். டிஷ் ஒன்றிலே ஆவி பறந்து கொண்டிருக்கும் ராசவல்லி கிழங்கு புக்கையும் கரண்டியும் இருந்தது. அதை முன்னால் இருந்த ஸ்டூலில் வைத்துவிட்டு சாப்பிடுங்க தம்பி என்றாள். இதுதான் தருணம் என்று சௌந்தரம் வீட்டுக்குள்ளே போனாள். தாமோதரம் தன் விருப்பு வெறுப்புகளை வெளிக்காட்டி கொள்ளாமல் சாப்பிட தொடங்கினான். என்ன தம்பி, பாடசாலை லீவு விட்டுட்டா? இன்னமும் இங்கிலீஷுக்கு சித்திர பிறக்கவில்லையே என்று கேட்டாள் அபிராமி. எங்கட வகுப்பை மட்டும் விட்டுட்டாங்க. ஆனா நான் வருஷம் கழித்து அடுத்த நாளே போக வேணும். டியூஷன் வகுப்பு இருக்கு, ஆவணியிலே சோதனை என்றான் தாமோதரம். அபிராமிக்கு அதற்கு மேலே என்ன பேசுவது என்று தெரியவில்லை. அவளும் கதவு நிலையில் சார்ந்து கொண்டு முந்தானை தலைப்பை முறுக்கி கொண்டு நின்றாள். கழுத்திலே கிடந்த கனமான தாலி கொடியும் கைகளில் கிடந்த வளையல்களும் பளபளத்து மின்னின. தாமோதரம் மீண்டும் பேச்சை தொடங்கினான். மாமா எப்போது வருவார்? அவர் விடியற்புறத்திலேயே போயிற்றார். இன்றைக்கு நல்ல நாள், பங்குனி உத்தரம், திருக்கணாமலை கோணேசர் திருவிழா. பெருமிதியை இன்றைக்கு தொடங்குவார். 5 நாளாவது ஆகும். புதன்கிழமைக்கு பிறகுதான் வருவார் என்ற அபிராமி, ஏன் தம்பி, நீங்க அவசரமா அவரை பார்க்க வேணுமா என்று கேட்டாள். இல்லை மாமி, நாளைக்கு இங்க MP வராராம். முக்கியமான வேலை இருக்கு, நானும் நிக்க வேணும் என்று எல்லா பொடியன்களும் சொல்றாங்க. அப்படியா? சாப்பிடவில்லையே வைச்சது அப்படியே இருக்கே. போதும் மாமி என்று தாமோதரம் சொல்லிய போது சௌந்தரம் பால் கிளாஸுடன் வந்தாள். பரமனின் சலூனில் இருந்து ரேடியோ பாலும் பழமும் கைகளில் ஏந்தி என்று பாடியது. தாமோதரம் பாலை கையில் வாங்கி கொண்ட போது அபிராமி நெல்லு தீஞ்சு மணக்கிறா போல இருக்கு என்று சொல்லிக்கொண்டே அடுக்களை பக்கம் அவசரமாக ஓடினாள். தாமோதரம் பாலை குடித்து கொண்டே, நீ பள்ளிக்கு போற சங்கதி இருக்கட்டும், இப்போது நீ எனக்கு ஒரு வேலை செஞ்சு தர வேண்டும். என்னதான்? நாளைக்கு MP இங்க வாராராம். அவருக்கு போட 2 அழகான பூ மாலை கட்டித்தர வேணும். நான் 8ஆம் வகுப்பு தானே பாஸ் பண்ணியிருக்கேன். பள்ளிக்கூடத்தில் 10ஆம் வகுப்பு படிக்கிற பெண்கள் இருக்காங்க. அவங்கள்ட்ட சொன்னா டீச்சரோட சேர்ந்து அழகான மாலை கட்டி தருவாங்க. அது தெரியாம நான் கேட்கல. ஆனா இந்த ஊர்ல நீ தான் மாலை கட்டுறதுல எக்ஸ்பர்ட்டாம் என்று ஊரெல்லாம் சொல்லுது. உன்னால் கட்டித்தர ஏழுமா இயலாதா? அதை சொல்லு என்று சற்று ஆத்திரமாகவே கேட்டான். எப்ப மாலை வேணும்? நாளைக்கு 10 மணிக்கு முன்ன. ஏழுமா இயலாதா என்று சொல். எனக்கு வேற வேலை இருக்கு என்று எழுந்தான் தாமோதரம். வீட்டை கொண்டு வரவா அல்லது இங்க வந்து எடுப்பீங்களா? நான் வராட்டி தம்பிய அனுப்புறேன் என்ற தாமோதரம், அம்மா இங்கே என்று கேட்டான். பின்கதவு வழியாக பார்த்த சௌந்தரம், அம்மா அவித்த நெல்லை பாயில் கொட்டி பரவி கொண்டிருக்கிறா என்றாள் சௌந்தரம். தாமோதரம் வீட்டுக்குள் நுழைந்து பின்கதவு வரை சென்று, நான் போய் வாரன் மாமி என்று கூறிவிட்டு வழி நடந்தான். குரோட்டன்களுக்கு மத்தியில் உள்ள பாதை வழியே அவன் நடக்கையில் சௌந்தரம் உருவத்தால் அழகி மட்டுமல்ல, மனதிலே சௌந்தரிய உணர்வும் கொண்டவள். அவள் சௌந்தரிய உணர்வுக்கு இப்பூந்தோட்டமே சாட்சி என்று எண்ணிக்கொண்டான் தாமோதரம். ஆனால் வீணையை பறிகொடுத்த சரஸ்வதி போல அவள் 8ஆம் வகுப்பு சித்தியடைந்ததோடு வீட்டுக்குள் முடங்கி விட்டாளே என்ற எண்ணம்
அவனை வதைத்து கொண்டிருந்தது. அவன் பின்னாலேயே சௌந்தரம் வந்து கொண்டிருப்பதை அப்போது கவனித்த தாமோதரம், நீ எங்கே வருகிறாய் என்று அதட்டினான். உங்கட வீட்டு தான் போக வேணும். மாமி பால் காய்ச்ச தொடங்கிருவா, அவருக்கு உதவி செய்ய வேணும். முன்படலையை கட்டிவிட்டு நான் பின்வழியாய் வேலிமங்கடக்குள்ளால உங்க வீட்டுக்கு போறேன். படலையை கட்டத்தான் உங்க பின்னால வாரேன். படலையை நான் கட்டிட்டு போறேன், நீ பின்னால போ. ஏன், நான் உங்க கூட வாரது உங்களுக்கு விருப்பம் இல்லையாக்கும்? தாமோதரம் அவளை பார்த்து சிரித்தாள். சௌந்தரமும் சிரித்தாள். ஒழுங்கையிலே மறி ஆடு ஒன்று பிணை ஆட்டை துரத்தி அதை தழுவ முயன்று கொண்டிருந்தது. அதை பார்த்த சௌந்தரம், ஆடு வந்துடும் அத்தான், படலையை இழுத்து கட்டிட்டு போங்க என்று விட்டு வீட்டின் பின்பக்கமாக நடந்தாள். இனிப்பான நினைவுகளோடு தாமோதரமும் வெளியிலிறங்கி படலையை சிக்காராக கட்டிவிட்டு பரமனின் செலூனை நோக்கி நடந்தான். கோயிலடியிலே பந்தரின் கீழ் குழுமியிருந்த பாடசாலை பிள்ளைகள் தேவாரம் பாடி கொண்டிருந்தனர். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தமை நன்னெறி யுய்ப்பதும். சின்னத்தம்பி வாத்தியார் இடுப்பில் சால்வையை கட்டிக்கொண்டு துலாம்பரமாக நீரு பூசிய நெற்றியின் மையத்தில் சந்தன பொட்டு மிளிர கை கூப்பியபடி தேவாரம் சொல்லிக் கொடுத்து கொண்டிருந்தார். ஓகே ஃபரா, நான் இன்றைக்கு இப்ப பார்த்து இந்த 5வது யூனிட்ல தாமோதரத்துடைய நிறைய பண்புகள் இருக்கு. அந்த கல்வி தொடர்பானது, பிறகு அவங்களோட உறவுகள் தொடர்பானது எல்லாம் இருக்கு. அதே போல சௌந்தரத்தினுடைய நிறைய விஷயங்கள் இருக்கு, அதையும் எழுத வேணும். அடுத்தது சௌந்தரத்தினுடைய அம்மா அபிராமியினுடைய பண்புகள் இருக்கு. இந்த கடைசி இதுல சின்னத்தம்பி வாத்தியாருடைய பண்புகள் இருக்கு. இதெல்லாம் எழுதுங்க. அதோட கிராமிய வழக்கங்கள் நிறைய இருக்கு. அந்த என்ன, அவருக்கு சாப்பிட கொடுத்தது என்ன பிள்ளைகள்? கருணை கிழங்கு அப்படியா? வள்ளி இந்த செவ்வள்ளி கிழங்கு அப்படியா? அது மற்றது அவங்க நடந்து கொண்ட விதங்கள், அதெல்லாமே வந்து கிராமிய வழக்கிலையும் எழுத வேணும். எழுதுறீங்களா அப்ப அதை? ஓகேயா? ஓகே சார்.
எழுதி முடிஞ்சா சொல்லுங்க பிள்ளைகள்.
பரா எழுதி முடிச்சா நாங்க அடுத்த யூனிட் வாசிப்போம். எப்படி? வாசிக்கிறீங்களா? சார். அடுத்தது வாசிக்குமா? சரி. வாசி. பரமனின் சலூனிலிருந்து சில யார்களுக்கு அப்பால் கோயிலின் எதிர் திசையில் அவ்வூர் வாசிகசாலை இருந்தது. வைரமான காட்டு மரங்களை தூண்களாக நட்டு அத்தூண்களின் இரு மருங்கிலும் நெருக்கமாக வரிச்சு தடிகளை கட்டி அத்தடிகளிடையே குழைத்த களிமண்ணை செலுத்தி வைக்கப்பட்ட சுவர், அதன் மேல் ஓலை கூரை, ஒரு அறையும் மண்டபமும் கொண்ட நீளமான கட்டிடம். மண்டபத்துள்ளே கிடந்த மேசையின் இரு பக்கமும் இருந்த டெஸ்குகளின் ஒன்றிலே தாமோதரம் சென்று உட்கார்ந்து கொண்டான். ஏற்கனவே சின்னவனும் தங்கராசனும் அருளனும் வந்திருந்தார்கள். பாலாவும் பரமனும் இன்னும் 10-12 இளைஞர்களோடு வந்து கொண்டிருந்தார்கள். கோயிலிலே மாணவர்கள் தம் பிரார்த்தனையை முடித்துக்கொண்டு இவ்விருவராக அணி அணியாய் முதலிலே ஆண்களும் பெண்களுமாக போய்க் கொண்டிருந்தார்கள். கடைசியாய் சென்ற தலைமை ஆசிரியரிடம் பாலா ஏதோ பேசிவிட்டு அவசர அவசரமாக தன் கூட்டத்தினரோடு வாசிகசாலையை அடைந்தான். வாசிகசாலையில் கூட்டம் தொடங்கியது. ஆரம்பத்தில் தாமோதரம் தேவாரம் பாடினான். நிறைகலல ரவன் சிலம்பொலியலம்பும் நிமலர் நீரணி திருமேனி. கூட்டத்திற்கு பாலா தலைமை வகித்தாலும் தாமோதரமே அக்கூட்டத்தில் முக்கியஸ்தனாக இருந்தான். நாளைக்கு வரப்போகும் எம்பி தன் கடமைக்காகத்தான் இங்கே வருகிறார். அதற்கு தடபுடலான வரவேற்பு அவசியமில்லை. அவரிடம் நம்மூரின் குறைகளையும் தேவைகளையும் சொல்வதுதான் முக்கியமானது என்ற அவனது கருத்தை எல்லோருமே ஏற்றுக்கொண்டாலும் பரமனுக்கு அது திருப்தியாக இல்லை. அவனுக்கு பூமாலை, மேடை, லவுட் ஸ்பீக்கர் என்று ஒரு விழா வேண்டும். அதற்காக அவன் எவ்வளவும் செலவழிக்கவும் தயார். நாளாந்தம் அவனிடம் காசும் புழக்கத்தில் உள்ளது. ஆனாலும் மற்றவர்கள் தம் கிராமத்தின் தேவைகளை ஆராய்ந்தார்கள். ஊருக்கு ஒரு உபதபாட் கண்டோர் வேண்டும். 10 முத்திரை வாங்கவும் சின்ன கிண்ணியாவுக்கு செல்ல வேண்டி உள்ளது என்றான் அருளன். நம்ம வாசியசாலைக்கு ஒரு நல்ல கட்டிடம் வேண்டும் என்றான் பரமன். இவையெல்லாம் வேண்டும் தான். ஆனால் நமது கிராம மக்களின் அடிப்படை தேவை இவைகள் அல்ல. விவசாயத்தையும் கால்நடைகளையும் நம்பி வாழ்பவர் நம் ஊரவர். ஊரவர்களுக்கு கண்டற்காட்டு மானாவாரி கிராமத்தை தவிர வேறு காணிகளே இல்லை. அந்த மானாவாரி காணியும் எல்லோருக்கும் இல்லை. கந்தலாய் கொலனி திட்டத்தில் நீர்ப்பாய்ச்சல் காணியும் மேட்டு காணியும் கொடுத்தும் கூட நம் ஊரிலிருந்து 2 குடும்பங்கள் தான் அங்கு சென்றன. மற்ற எவருமே பிறந்த ஊரை விட்டு போக விரும்பவில்லை. ஆகவே நமக்கு முதல் தேவை கண்டக்காட்டு மானாவாரி தரைக்கு நீர்ப்பாய்ச்சல் ஏற்படுத்துவது தான். அந்த வெளியில் இருந்து கூப்பிடு தூரத்தில் தான் மகாவலி கங்கை ஓடுது. அடுத்து கண்டக்காட்டு துறையடிக்கு நல்ல பாதை வேண்டும். ஒரு நல்ல ரோடு மட்டும் இருந்தால் நம் ஊரவர்கள் மாட்டுப்பட்டிக்கு சைக்கிளிலோ ஏன் காரிலேயோ சென்று பாலை கொண்டு வரலாம். காவுதடியில் சுமக்க தேவையில்லை. ஆகவே கண்டக்காட்டு வெளிக்கு தண்ணீரும் அங்கு போக தெருவும் தான் நமது முக்கிய தேவைகள் என்று தெளிவுபடுத்தினான் தாமோதரம். கூடியிருந்த வாலிபர்கள் தாமோதரத்தை ஒருமுகமாக ஆதரித்தார்கள். எம்பியிடம் கொடுப்பதற்கான மனுவை தயாரிக்கும்படியும் கூட்டம் அவனை கேட்டுக்கொண்டது. பாடசாலை முடிந்ததும் தலைமை ஆசிரியரோடு ஆலோசித்து அம்மனுவை எழுதுவதாக தாமோதரம் ஒப்புக்கொண்டான். பாராளுமன்ற அங்கத்தவரை வாசியசாலையில் சந்தித்து மனுவை கொடுப்பதெனவும் மற்றைய விடயங்களை பாடசாலையிலேயே நடத்த வேண்டும் எனவும் கூட்டம் தீர்மானித்தது. இத்தீர்மானத்தை எடுத்து கூட்டம் முடிவடைகையில் ஏறத்தாழ 11 மணியாகிவிட்டது. வேலும் மயிலும் கடையிலிருந்து பரமன் கொண்டு வந்த சோடா போத்தல்களை அவர்கள் குடித்துக் கொண்டிருக்கையில் வெளியே பங்குனி மாத வெயில் ஆலங்கேணி மணலை வறுத்து கொட்டி கொண்டிருந்தது. இந்த சுடுமணலிலே சோளம் கோட்டையை போட்டால் பொறிஞ்சு போகும். காண்டாவனம் துவங்கிட்டு போல என்றான் பரமன். காண்டாவனம் இல்லை, காண்டவ தகனம் என்று திருத்தினான் தாமோதரம்.
அது என்ன தகனண்டாப்பா என்று கேட்டான் அருளன். இந்நாட்களில் தான் அர்ஜுனன் காண்டவம் என்ற வனத்தை எரித்தானாம். அதனால்தான் இந்த நாட்களில் சூடும் வெக்கையும் அதிகரிப்பதாக நம் கிராமத்தவர்கள் நம்புகிறார்கள். ஆனால் உண்மை அதுவல்ல. சித்திரை முதல் வாரத்தில் தான் சூரியன் இலங்கைக்கு நேரே உச்சம் கொடுக்கிறான். அதனால் தான் சூடு அதிகரிக்கிறது என்று விளக்கினான் தாமோதரம். தாமோதரம் காலையில் வீட்டை விட்டு புறப்பட்டு வருகையில் காலில் செருப்பின்றியே வந்தான். அப்போது வெறுங்காலுடன் வீட்டுக்கு போவதை எண்ணிய போது அவனுக்கு திகிலாய் இருந்தது. மெதுவாக பனிச்சை மரத்தடிக்கு வந்து அதன் நிழலின் குளுமையில் சில வினாடிகள் தரித்து நின்று அங்கிருந்து வேலி ஆமணக்குகள் விழுத்தும் நிழலில் காலடிகள் பதியுமாறு ஓடியே சென்றான் வீட்டுக்கு. யாழ்ப்பாணம் படிக்க சென்றதன் பின்னர் 5 ஆண்டுகளாக காற்செருப்பை கலற்றாததினால் அவன் பாதங்கள் சூட்டை தாங்கும் சக்தியை இழந்திருந்தன. வேர்த்து ஓகேம்மா களைத்து வந்தவன் பரா, அது வரைக்கும் எழுதிட்டு இருப்போமா? ஓகே. ஓகே சார். இதுல நிறைய இவனுடைய யாரு தாமோதரத்துடைய ஆளுமைகள் நிறைய பார்த்தோம். இதுல அந்த கூட்டத்துல அவர் பேசின விஷயம், கூட்டத்துல அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த பொறுப்பு, இது எல்லாமே என்ன அவருடைய ஆளுமைகள். ஓகேயா, எழுதி கொள்ளுங்க. ஓகே பிள்ளை, இன்ஷா அல்லாஹ் இதெல்லாம் எழுதிட்டு வாங்க. அடுத்த கிளாஸ்ல சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். ஓகே சார். வலைக்கம் சலாம்.